Hi dear students, today we are going to see the next sums. Illustration 14. From the following details, calculate the printing and stationery to be debited to income and expenditure account for the year ending 31st March 2018 and also show how it will appear in the balance sheet as on 31st March 2018. Amount paid for stationery during 2017 and 18 rupees 1500. Then stock of stationery on 1st April 2017 rupees 300. Then stock of stationery on 31st March 2018 rupees 200. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர்ஸ் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன தயாரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். ஆனால் இங்கே என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நமக்கு அமௌண்ட் எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்மு தயாரிக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் சைடு அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. இன்கம் எங்கே வரும், கிரெடிட் சைடில். எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே வரும், டெபிட் சைடில் வரும். ஸோ அதுக்கு என்ன டாபிக் எழுதணும் அப்படின்னு பார்த்தா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. இது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எல்லாமே செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த செலவுலாம் எங்கே வரும் அப்படின்னு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும், அதாவது டெபிட் சைடில் வரும். அப்போ டூ ஸ்டேஷனரி கன்சியூம்டு என்னென்ன பண்ணியிருக்கோம், கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, rupees 300 ரைட் இன் இன்னர் காலம். ஆட் பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோக்கு, 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் 1800. தென் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வருது, 200. லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 1600. ஓகே, இது நம்ம என்ன பண்ண முடியாது, டேலி பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது எங்கெங்கே வரும்னு போஸ்டிங் தான் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து எழுதணும். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. liabilities and assets. asset சைடில் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 200. அசட் சைடில் எது மட்டும்தான் வரும், க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் அது எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்டாக்கு, ஸ்டேஷ்னரியோட ஸ்டாக் எவ்வளோ, க்ளோசிங்கில் 200. தென் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அவ்வளோதான் இந்த சம். தென் நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. எடுத்துக்காட்டு 14. பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்று வைக்க வேண்டிய அச்சு மற்றும் எழுதுபொருள் செலவை கணக்கிட்டு அவை 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என்பதை குறிப்பிடவும். எழுதுபொருளுக்காக கொடுத்த தொகை 2017-18 ரூபாய் 1500. எழுதுபொருள் இருப்பு ஏப்ரல் 1, 2017 ரூபாய் 300. எழுதுபொருள் இருப்பு மார்ச் 31, 2018 ரூபாய் 200. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2018 முடிவுடைய ஆண்டிற்கான விவரம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கணக்கியல் ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 1, 2017 மார்ச் 31, 2018 வரைக்கும் கணக்கியல் ஆண்டு. அதான் என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் செலவின கணக்கு தயாரித்து அதுக்கப்புறம் என்ன இருப்புநிலை குறிப்பில் அது எங்கே வரும் அப்படின்ட்டு போட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, செலவு கொடுத்துருக்காங்க. என்ன தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கொள்முதல் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே செலவு. அப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் பக்கம் வரும். இப்போ நம்ம எது எங்கே வரும்னு எடுத்து எழுதலாம்.
31/3/2018 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. பற்று பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானங்கள். இப்போ இந்த செலவுலாம் நம்ம எங்கே எழுதணும்? செலவுகள் பக்கம், அதாவது பற்று பக்கம் எழுதணும். இப்போ என்ன எழுதணும்? தொடக்க இருப்பு, அதாவது பொதுவாக என்ன எழுதணும்? எழுதுபொருள் பயன்படுத்தியது, எவ்வளோ பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கணக்கு எடுப்போம். அப்போ தொடக்க இருப்பு ரூபாய் 300. ஸோ முதல் காலத்தில் நம்ம எழுதிக்குவோம். கூட்டுக கொள்முதல், நம்ம பொருள் வாங்கியிருக்கோம்ல, எழுது பொருளுக்கு கொடுத்த தொகை, அதாவது கொடுத்துருக்க தொகை கொடுத்துருக்கோன்னா அதை என்ன பண்ணியிருக்கோம்னு அர்த்தம்? பொருள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ தொடக்க இருப்போட என்ன கூட்டணும்? வாங்கின பொருளை கூட்டணும். அது என்ன பேர்? அதுக்கு கொள்முதல். கூட்டுக கொள்முதல் 1500. ரெண்டையும் கூட்டி எழுதினோம்னா எவ்வளோ வருது? 1800. கழிக்க இறுதி இருப்பு, கடைசியாக நம்ம கையில் எவ்வளோ இருப்பு இருந்ததோ அதை நம்ம என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். எவ்வளோ? 200. கழிச்சோம்னா எவ்வளோ? 1600. அதுதான் நம்ம என்ன பண்ணோம்? எழுது பொருள் பயன்படுத்தியது எவ்வளோ? 1200. இப்போ வேறு எதுவும் இல்லை, அதனால் அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோம்? இருப்பு நிலை குறிப்பு போடணும். இப்போ 31/3/2018 நாளோடைய இருப்பு நிலை குறிப்பு. பொறுப்புகள், சொத்துக்கள். அப்போ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம்? இறுதி இருப்பு இருக்குது, அது நம்ம எந்த பக்கம் கொண்டு போகணும்? சொத்துக்கள் பக்கம் எடுத்து எழுதணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எழுது பொருள் இருப்பு ரூபாய் 200. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எதுவும் இல்லை, அதனால் அவ்வளோதான். இதோட இந்த கணக்கு முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 14. How will the following appear in the final account of Marthandam Women Cultural Association? Stock of sports material on 1/4/2018 rupees 16,000. Then sports material purchased during the year 84,000. Then next stock of sports materials on 31st March 2019 rupees 10,000. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபைனல் அக்கௌண்ட்டு தயாரிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இல்லஸ்ட்ரேஷனில் என்ன பார்த்தோம்? அவங்க தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயாரிக்கணும், பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனல் அக்கௌண்ட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஃபைனல் அக்கௌண்ட்டு தயாரிக்கணுன்னாலும் ஒன்று தான், தனித்தனியாக கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயார் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக் என்ன எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, என்ன அந்த பர்டிகுலர் டேட்டு. தென் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அது கொடுத்துருக்காங்க. தென் க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் இங்கே அப்படின்னா இது எல்லாமே செலவுகள், நமக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இது எல்லாமே எந்த பக்கம் வரும்? எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ அதை எப்படி போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. டெபிட் சைட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கிரெடிட் சைட் இன்கம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே எங்கே எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சரில் எழுத போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் இன்னர் காலம் அவுட்டர் காலம் ரெண்டு காலம் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. என்ன? 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னு போட்டு அண்டர் தட் ரைட். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? rupees 16,000. Add purchase during the year 84,000. டோட்டலாக எவ்வளோ வருது? 1 lakh. Then less closing stock rupees 10,000. இப்போ அந்த நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எழுத போகிற அமௌண்ட் எவ்வளோ? 90,000. 1 lakhல 10,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 90,000. அந்த 90,000 நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்டரில் எழுதுகிறோம். இதுதான் என்ன என்பதுன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம் பண்ணது.
Then open a balance sheet. Balance sheet is on 31st March 2019 in liabilities side and then asset side. இங்கே என்ன நமக்கு அசட்டில் வரக்கூடிய ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது க்ளோசிங் ஸ்டாக். இப்போ நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 10,000. இப்போ வேறு எதுவும் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சம் நம்பர் 14. பின்வரும் விவரங்கள் மார்த்தாண்டம் பெண்கள் பண்பாட்டு மன்றத்தில் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். 1/4/2018 அன்று விளையாட்டுப் பொருட்கள் இருப்பு ரூபாய் 16,000. அவ்வாண்டில் வாங்கிய விளையாட்டுப் பொருட்கள் ரூபாய் 84,000. 31/3/2019 அன்று விளையாட்டுப் பொருட்கள் இருப்பு ரூபாய் 10,000. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன தயாரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இறுதி கணக்கை தயாரிக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எடுத்துக்காட்டு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் செலவின கணக்கு தனியாக போட சொல்லியிருந்தாங்க, இருப்புநிலை குறிப்பு தனியாக போட சொல்லியிருந்தாங்க. அப்படியும் கேட்பாங்க. இந்த மாதிரி இறுதி கணக்குகள் தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி இப்படியும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம அப்படி ஒரே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, கொள்முதல் கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொள்முதல் கொடுத்தாவே அங்கே என்ன எல்லாமே செலவுகள் கணக்கு. ஸோ அப்போ நம்ம அதனால் இது எல்லாமே எங்கே எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் செலவின கணக்கில் செலவுகள் பக்கம் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. செலவுகள் பற்று பக்கம், வருமானம் வரவு பக்கம். இப்போ இந்த செலவுகள் தான் நமக்கு இருக்குது, அதனால் செலவுகள் பக்கம் எழுத போகிறோம். என்ன அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது, அதனால் எழுதிக்கோ. அதுக்கு கீழே தொடக்க இருப்பு இன்னொரு காலத்தில் எழுது ரூபாய் 16,000. கூட்டுக நடப்பாண்டு வாங்கியது அதாவது கொள்முதல் ரூபாய் 84,000. ரெண்டையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது? 1,00,000. கழிக்க இறுதி இருப்பு நம்ம என்ன பண்ணணும், இறுதி இருப்பு அதில் கழிக்கணும். எவ்வளோ வருது இறுதி இருப்பு? ரூபாய் 90,000. இப்போ இங்கே வேறு எதுவும் இல்லை. தென் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்க போகிறோம். 31/3/2019 நாளைய இருப்பு நிலை குறிப்பு. இப்போ பொறுப்புகள் சொத்துக்கள். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற விபரத்தில் நம்ம என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இறுதி இருப்பு மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அங்கே எதில் வரும்? சொத்துக்கள் பக்கம் வரும். அப்போ நம்ம அதை எடுத்து எழுதுகிறோம். விளையாட்டு பொருட்கள் இருப்பு ரூபாய் 10,000. இப்போ வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட இந்த சம்மை முடிச்சிடும். தென் நெக்ஸ்ட்டு illustration 15. How will the following appear in the final accounts of a club for the year 2017 and 2018? Particulars: prize fund on 1/4/2017 rupees 60,000. Prize fund investment on 1/4/2017 rupees 60,000. Interest received on prize fund investment rupees 6,000. Prize distributed rupees 8,000. Then donation received for prize fund rupees 12,000. இப்போங்க என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனல் அக்கௌண்ட் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரி ஆகக்கூடிய அமௌண்ட்ஸ் மட்டும்தான், எங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஓப்பன் பண்ணிக்கோ பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. Under liability side, price fund rupees 60,000. ஸோ இந்த ஓப்பனிங்கில் இருக்கிறத இங்கே நம்ம 60,000 இங்கே எழுதணும். அது கூட நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, add interest received on price fund investment. அந்த ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 6,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டு நம்ம எழுதணும். ரெண்டையும் ஆட் பண்ணணும். தென் அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணோம்னா எவ்வளோ? 66,000 வரும். அது கூட இன்னொன்று ஆட் பண்ணோம். என்ன ஆட் பண்ணுறோம்? டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 12,000. ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 78,000. Then less price distributed. So rupees 8,000. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ண ப்ரைஸை நம்ம லெஸ் பண்ணுறோம். எவ்வளோ அது? 8,000. அது லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? rupees 70,000. You write in outer column. தென் இன்னும் ஒன்று எழுதாமல் இருக்குது. என்ன எழுதுனா? ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னாவே அது எங்கே வரும்? அசட்டில் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரைஸ் ஃபண்ட் எழுதி அண்டர் தட் இன்வெஸ்ட்மெண்ட் rupees 60,000. இப்போ வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எந்த டீட்டெயில்ஸ் இல்லை. அவ்வளோதான் இந்த சம். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்துக்காட்டு 15. பின்வரும் விவரங்கள் ஒரு சங்கத்தின் 2017-18 ஆண்டிற்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்? விபரம்: 1/4/2017 அன்று பரிசு நிதி ரூபாய் 60,000. 1/4/2017 அன்று பரிசு நிதிக்கான முதலீடு ரூபாய் 60,000. தென் பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி பெற்றது ரூபாய் 6,000. தென் பரிசுகள் வழங்கியது ரூபாய் 8,000. தென் பரிசு நிதிக்கான நன்கொடை பெற்றது ரூபாய் 12,000. இப்போ என்ன தயாரிக்க சொல்கிறாங்க? இறுதி கணக்குகளில் எப்படி வரும் அப்படின்ட்டு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இறுதி கணக்கு அப்படின்னாவே ஆக்சுவலாக என்ன வரும்? வருவாய் செலவின கணக்கும் வரும், இருப்புநிலை குறிப்பும் வரும். ஆனால் இங்கே என்ன? வருவாய் செலவின கணக்கில் வரக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இருப்புநிலை குறிப்பில் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அது எங்கெங்கே எது எங்கே வரும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 31/3/2018 நாளைய இருப்புநிலை குறிப்பு. பொறுப்புகள் அண்ட் சொத்துக்கள். பரிசு நிதி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பரிசு வாங்கியிருக்கிறோம். பரிசுக்காக நிதி இருக்குது. என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் 60,000. கூட்டுக பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி பெற்றது. அதுக்கு அந்த முதலீடுக்கான வட்டி பெற்றது ரூபாய் 6,000. எவ்வளோ? 66,000. கூட்டுக பரிசு நிதிக்காக நன்கொடை பெற்றது. நன்கொடையும் பெற்றுக்கிறோம். எவ்வளோ? 12,000. இந்த 66,000 12,000 கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 78,000. கழிக்க இதெல்லாம் நம்ம பெற்றது. இப்போது நம்ம வழங்கியதை அதில் வந்து கழிக்கணும். பரிசுகள் வழங்கியது ரூபாய் 8,000. எவ்வளோ வரும்? 8,000 கழிச்சிட்டோம்னா 70,000. ஸோ அதை எங்கே எழுதணும்? அவுட்டர் காலத்தில் எழுதணும். தென் இன்னும் ஒன்று என்ட்ரி ஆகாமல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிசு நிதிக்கான முதலீடு 1/4/2017. அப்போ அது என்ன பண்ணணும்? அதை நம்ம சொத்துக்களில் எழுதணும். அது ஏன்னா அது முதலீடு அப்படிங்கும்போது அது நமக்கு சொத்து, இன்வெஸ்ட் பண்ணுறனால. அப்போ அது சொத்துக்களில் பரிசு நிதி முதலீடுகள் ரூபாய் 60,000. இப்போ எல்லா என்ட்ரியும் போஸ்டிங் போட்டாச்சான்னு பாரு. போட்டாச்சு. இப்போது வேறு எதுவும் இல்லை. அதனால் அக்கௌண்ட்டை அதோட க்ளோஸ் பண்ணிடலாம். தென் எக்ஸசைஸ் சம் 15. How will the following appear in the final accounts of Vedaranyam Sports Club? Opening stock of
bat and balls rupees 3000. Purchase of bat and balls during the year rupees 17,000. Then sale of old bat and balls rupees 2000. Then closing stock of bat and balls rupees 4000. இப்போ இங்கே என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைனல் அக்கௌண்ட் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. யாரோடைய அக்கௌண்ட்டில்? வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில். சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ரெண்டுக்கும் இருக்குது. என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையும் என்ட்ரி போடுறது இருக்குது, தென் பேலன்ஸ் ஷீட்லேயும் என்ட்ரி போடுற மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டு அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்போ எது ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதுவும் எங்கே வரும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ஓகே, ஸோ இப்போது நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போடுவோம். நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப். டெபிட் அண்ட் கிரெடிட், டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கிரெடிட் சைடு இன்கம். இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை எழுத போகிறோம். என்ன? டு ஸ்டேஷனரி கன்சியூம்டு. நம்ம என்ன ஸ்டேஷனரி வச்சுருக்கோம்? பேட் அண்ட் பால். ஓப்பனிங் ஸ்டாக் rupees 3000. ஆட் பர்ச்சேஸ் 17,000. டோட்டலாக எவ்வளோ வருது? 20,000. இதெல்லாம் எங்கே எழுதணும்? இன்னர் காலத்தில் எழுதணும். லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் rupees 4,000. எவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ அவுட்டர் காலத்தில் எழுது 16,000. தென் சேல் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் rupees 2,000. எங்கே வரும்? இன்கமில் வரும். பேட் பால் விற்றதால் நமக்கு என்ன? இன்கம். அதனால் அது இன்கமில் எழுதணும். பை சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால் rupees 2,000. இப்போ வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்தோன்னா எதுவும் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட் இங்கே நம்ம ஏன் டேட் போடலை அப்படின்னா, சம்லேயே டேட் கொடுக்கல, அதனால் நம்ம இங்கே டேட் போடலை. ஓகே, லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ். இந்த அசட்ஸில் நம்ம என்ன எழுத போகிறோம்? க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து எழுதணும். ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால் rupees 4,000. க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் எவ்வளோ? பேட் அண்ட் பாலில் 4,000. தென் வேறு எதுவும் இல்லை. தென் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடு. தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பின்வரும் விவரங்கள் வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். மட்டைகள் மற்றும் பந்துகள் தொடக்க இருப்பு ரூபாய் 3000. அவ்வாண்டில் வாங்கிய மட்டைகள் மற்றும் பந்துகள் ரூபாய் 17,000. பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனை ரூபாய் 2,000. மட்டைகள் மற்றும் பந்துகள் இறுதி இருப்பு ரூபாய் 4,000. இப்போ இங்கே என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இறுதி கணக்குகள் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இறுதி கணக்கு அப்படின்னா அங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, வருவாய் செலவின கணக்கும் வரும், இருப்பு நிலை குறிப்பும் வரும். இங்கே கொடுத்துருக்கிற விவரங்களில் என்ன இருக்குது? செலவுகள் இருக்குது, வருமானமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? வருவாய் செலவின கணக்கும் தயாரிக்கணும், இருப்பு நிலை குறிப்பும் நம்ம என்ன பண்ணணும்? தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வருவாய் செலவின கணக்கு தயாரிக்க போகிறோம். வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் ஏடுகளில் வருவாய் மற்றும் செலவின கணக்கு, பற்று பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானம். இந்த செலவுகள் பக்கம் நம்ம எழுத போகிறோம். மட்டைகள் மற்றும் பந்துகள் பயன்படுத்தியது. தொடக்க இருப்பு ரூபாய் 3000. கூட்டுக
அவ்வாண்டு வாங்கிய மட்டைகள் மற்றும் பந்துகள் அல்லது கூட்டுக கொள்முதல் ரூபாய் 17,000. ரெண்டையும் கூட்டி நம்ம எழுதணும்னா எவ்வளோ வருது? 20,000. தென் நெக்ஸ்ட்டு கழிக்க இறுதி இருப்பு ரூபாய் 4,000. இறுதி இருப்பை நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ இப்போ கழிச்சு எழுதணும்னா எவ்வளோ வரும்? 16,000. இந்த 16,000 எங்கே வரும்? அவுட்ரு காலத்தில் வரும். தென் இன்னொரு என்ட்ரி இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனை ரூபாய் 2,000. இது எங்கே வரும்? அது விற்பனை செஞ்சனால அது நமக்கு வருமானம். அதனால் அது வருமான பக்கம் வரும். வருமான பக்கம் பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனை ரூபாய் 2,000. தென் வேறு எதுவும் இல்லை. நம்ம எல்லாமே என்ட்ரி போட்டாச்சு. தென் நம்ம அடுத்து என்ன எழுத போகிறோம்? அதனுடைய இருப்பு நிலை குறிப்பு எழுத போகிறோம். வேதாரண்ய விளையாட்டு மன்றத்தின் இருப்பு நிலை குறிப்பு. இந்த இருப்பு நிலை குறிப்பில் என்ன வரும்? சொத்துக்கள் பக்கம் நம்ம எழுத போகிறோம். பொறுப்புகள் பக்கம் சொத்துக்கள் பக்கம் இருக்குது. சொத்துக்களில் நம்ம எழுத போகிறோம். என்ன கொண்டு வர போகிறோம்? இறுதி இருப்பு. ஸோ அப்போ அங்கே மட்டைகள் மற்றும் பந்துகள் இறுதி இருப்பு ரூபாய் 4,000. வேறு எதுவும் இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அக்கௌண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். Okay dear students, we will meet in next class.